வாரேன். அடிச்சிருச்சா? கீழே படுடா. சரி நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். ஓ, இந்த சைடில் இருக்குல்ல பாத்ரூம், அது பக்கத்து வீட்டில், இது கூட மறந்து போயிடுச்சு. எப்பாடா குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி, எல்லாத்தையும் எழுப்பி விடுவோம். ரோசி, என்னடா, எந்திரி. பாலு, எந்திரி. சுமதி, எந்திரி. டைம் ஆச்சுடா, ஸ்கூலுக்கு வர போகணும்டா. ஆமாம்ல, இன்னைக்கு தீபா லீவ் இல்லை, 5 நாள் லீவ் விட்டுருக்காங்கல்ல. குட் மார்னிங்மா. நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேம்மா. போடி நீ. இவதான் குட் கேர்ள். ரோசி, எந்திருக்கிறியா? இப்போ எந்திருக்கிறியா இல்லையா நீனு? இரு, மூஞ்சில் எது வந்து தண்ணி ஊத்துற. இவங்களுக்குலாம் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுனாதான் சரி வரும். எங்கே இந்த தண்ணி எடுப்போம் மலையே. ரோசி, இப்போ எந்திருக்கிறியா இல்லையா நீனு? எந்திரடி. இது இவன் மேலே தண்ணி ஊற்றுவோம். எந்திரிடா. ஏங்க உங்க மூஞ்சி தண்ணி ஊத்துற? இருங்க. ஏண்டி ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிற. மூஞ்சில எடுத்துட்டு தண்ணியே ஊத்துறா. போடி நீனு. எனக்கு ஆஃபீஸ் வர டைம் ஆகுது. லஞ்ச் ரெடி பண்ணியா ஃபர்ஸ்ட் நீனு? ஏங்க நீங்க குளிக்க போவாதீங்க. உள்ள இவ பேர் என்ன? சுமதி உள்ள இருக்குடா. இந்த சுமதி வேற எப்போ வருவான்னு தெரியலையே. ஏமா காலையிலேயே தண்ணி ஊத்தினீங்க மூஞ்சில? தொடச்சி விடுங்கம்மா, என்னால் தாங்க முடியல. கண்ணெல்லாம் எரிக்குது. இன்னைக்கு தான் லீவ் இல்லை, இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்க விடுங்கம்மா. அம்மா நீங்க அட போங்க, நான் மேலையாச்சும் போய் தூங்கிக்கிறேன். எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க. இப்ப இவன் என்னன்னா தூங்கிட்டு இருக்கிறான், தூங்க போறா மேல. ரோசி, ஏங்க இந்த ரோசி இருக்கா பாருங்க. எப்பா கடவுளே சாமி, இது மூயில தண்ணி ஊத்தி இன்னும் எழுப்புலுங்க, எந்திரிக்கலுங்க. என்ன பிள்ளவ? குட் மார்னிங் மா. திருப்பி பாருங்க, தூங்குறா. ஆமா, உங்க தங்கச்சி எந்திரிச்சாலா இல்லையா? உன் பின்னாடி படுத்துட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறா. அண்ணி திட்டுறது கேக்குது நீ. நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீ. ஏய் சுமதி போயிருக்கா, அதனால போவேன். அட போங்க அண்ணி. சரி இன்னைக்கு நான் குளிக்கிறதுக்கு லீவ் விட்டுக்கிறேன். இன்னைக்கு சண்டே தானே, நான் போய் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வரேன். மூஞ்சி கழுவிட்டு வருவோம். என்னடி மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி இப்படி ஆக்கி வச்சுட்டு இருக்கிற? சரி மூஞ்சி கழுவிட்டல, போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வா. என்னது ட்ரெஸ் வாஷா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி. சரி அண்ணி, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அண்ணி ரெடி ஆயிட்டு அண்ணி. வாடா. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு சுமத்தி போய், இன்னும் வேற காண ஆளையே. வந்துட்டேம்மா. நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க. குடிச்சிட்டு வந்து படுக்கிற. சுமதி, அம்மா சொல்கிறாங்களே எந்திரடி. அட போங்க எல்லாரும், கொஞ்ச நேரம் திண்ணையில் போய் உக்காருங்க. நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணும். போங்க வெளியில் எல்லாரும். சரி நான் போகிறேன். எல்லாரும் போங்க. சுமதி, சரிம்மா நானும் போகிறேன். நானும் போகிறேம்மா. இப்போ மட்டும் காது கேட்குது. நான் வெளியில் போய் தூங்கிக்கிறேன், இல்லைன்னா இந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கும்.
ஏய் நானும் வெளில போறேன்டி. ஏய் உனக்கு மட்டும் தனியா சொல்லுமாடா? பாலு எந்திரிச்சு வாடா கீழே. சரிம்மா நானும் வெளில போறேன். எவ்வா சரி நம்ம சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிப்போம். எங்க அந்த தண்ணி? அலாரம் எடுத்து இங்க வைக்கணும். எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்க. என்னது இது? தரை இவ்வளோ அழகா இருக்குது. நம்ம தண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து பாத்திரம் விளக்கலாம். எங்கடா தண்ணி போட்டு சட்டை விட்டுன்னு எல்லாம் விளக்கிடுவோம். ஆமாம் இல்லை அதுக்கு முன்னாடி இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம். ட்ராலி, கண்ணாடி டேபிள், பில்லோ இதே எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை விளக்கி போடணும். சோதனை மேல் சோதனை. இது டெய்லி தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு எதுவும் இது புதுசுலாம் இல்லை. விளக்கி நல்லா வச்சிருவோம். ஓகே விளக்கியாச்சு. இது மேலே போட்டுற வேண்டியது. சரி இந்த பாத்திரம் நல்லா விளக்கி விட்டுருவோம். காசு கொடுங்க. இப்பதானடா சூப்பரா தூங்குனேன். இன்னைக்குலாம் ஐஸ்கிரீம் கிடையாது. தயவு செய்து கிளம்பி. இப்ப மாமா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா. எல்லாம் கிடையாது. தயவு செய்து போ. இப்ப இந்த அம்மா ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டா. அப்பா சொல்லிக்கோடா, போய் சொல்லிக்கோப்பா. அப்போ சரி இந்த பாத்திரத்துக்கு நல்லா விளக்கியாச்சு. அடுத்தது சோறு கிண்ட வேண்டியது தான். எப்பாடி நல்ல வேலை. தோசை தேங்காய் சட்னி பண்ணியாச்சு. அதுதான் ஈஸியாக இருக்கும். தட்டெல்லாம் விளக்கி போட்டாச்சு. திருப்பி இந்த தட்டை வேற விளக்கி போடணும். சுபா எவ்வளோ வேலை இருக்கு. ஏய் எல்லாரும் வாங்க, சாப்பாடே ரெடி ஆயிடுச்சு. சரி இந்த துணியை அங்கே போடுவோம். ஐய் சாப்பாடா சாப்பாடா சாப்பாடா. ஜாலி ஜாலி ஜாலி. தானே 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 நானே நானே தானா நானே நானே. ஜாலி ஜாலி. அம்மா சாப்பாடு கொடுமா. அம்மா சாப்பாடு கொடுமா. சாப்பாடு கொடுமா. அம்மா அம்மா. நல்ல வேலை இன்னைக்கு சண்டே சிக்கன்லாம் செஞ்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருடா எடுத்து தரேன். இந்தாடா. என்னம்மா இது? தோசை தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்குறீங்க.
புரட்டாசி மாசம் கோவிந்தா 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 கோவிந்தா. இந்தா தின்ன சட்டுப்புட்டுன்னு இந்த பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணாம். அதான் இன்னொரு பிளேட் இருக்குல்லம்மா, அதை வச்சு கொடுமா. இருமா நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். அம்மா இந்தாம்மா. சரி நான் பிள்ளைங்க கூட விளையாட போறேன் சரியா? என்னடா பிள்ளைங்கோ இந்த மாதிரி 90s கிட்ஸ்க்குலாம் தெரியாதுமா. நான் போயிட்டு வரேன் பாய். என்னோ 90 கிட்ஸோ. சரி இதை நம்ம விளக்கு போடுவோம். ரோசி 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 சுமதி வரீங்களா இல்லையா? இப்ப ரோசி சுமதி ரோசி சுமதி எவ்வளவு வாட்டிதான் கூப்பிடுறது? எரும மாடுங்களா, காது கேக்குதா இல்லையா? ஏங்க உங்களையும் தான் சேர்த்து சொல்றேன், வாங்குங்க. சாப்பாடு ரெடி ஆயிட்டு. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா எல்லாரும்? அங்கேயே எழுப்பி விட்டேன்னு சொல்லிட்டு வாங்குங்க. அம்மா நாங்க வந்துட்டோம், உட்காருங்கடி. ஐய இன்னைக்கு கறி குழம்பு சூப்பரா இருக்கும். ஆமாடி ரோசி. இருங்க உங்களுக்கு இது வச்சு தரேன் சரியா? இருங்க ஒரு நிமிஷம் வச்சு தரேன். இந்தா ரோசி இந்தா பூடி. என்னம்மா இது தேங்காய் சட்னி தோசை கொடுத்துருக்கீங்க? ஆமா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட். கோவிந்தா கோவிந்தா. இரு உனக்கு தோசை சுட்டு தரேன். சரி இரு, இவன் தட்டை வாஷ் பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன். ஏமா இந்த வீட்டில் ஒரே ஒரு தட்டு இருக்குது, ரெண்டு தட்டு இருக்குது, எப்படிமா நீ விளக்கி போட்டு கொடுக்குற? இரு விளக்கி போட்டு தர ஒழுங்கா இரு. ஒரு நிமிஷத்துல சட்டு புட்டுன்னு நல்லா பண்ணிடுவேன். உன்ன மாதிரி நான் ஸ்லோலாம் கிடையாது சரியா? இரு தோசையை சுட்டு கொடுத்தேன். நல்லாவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு நின்றுட்டேன். அம்மா இந்தாம்மா. சோபா எல்லாரும் தோசையை மட்டும் தின்னுட்டு சட்னியை மட்டும் விட்டுறீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறது சட்னிக்கு நான். கடவுளே இரு தோசை வச்சு தரேன். இந்தாடி. ஸோ தேங்காய் சட்னியா? தேங்காய் சட்னியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தேங்காய் சட்னி பிடிச்சிருக்குன்னு நீ சாப்பிட்ற. எனக்கு கேரட் சட்னி தானே பிடிக்கும். கேரட் சட்னி ஊருக்கு போயிடுச்சு தின்னு. ஜாலி ஜாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்யூம்மா. எனக்கு தானே இது என்னதுமா? இது எனக்கே மறந்து போச்சு. இந்த தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாலி ஜாலிம்மா. எனக்கு 2 தோசை வேணும். அடிங்க 2 தோசைலாம் இல்லை, அங்க இருக்கிற தோசை வேணா, இங்க நிறைய இருக்கு தோசை அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தியா? அப்படிலாம் இல்லை, ஒரு தோசை தான் சாப்பிடு டக்குன்னு. எனக்கு தான் பிடிக்கும்னு தெரியும்ல, எனக்கு தானேம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி தோசையை கொடுத்துருக்கணும். ஏம்மா நீ ஆடி அசைஞ்சு வருவேன், அதுங்காட்டியும் அவன் சாப்பிட்டே போயிட்டான்டி. செம்மையா இருக்குதும்மா. அம்மா எனக்கு இன்னொரு தோசை தான் தரல, கொஞ்சம் சட்னி ஆச்சு நான் கீக்கிறேன் நான். எப்பாடா செம்ம டேஸ்ட்டு, நல்லா சாப்பிட்டாச்சு. என்னடி இப்படி அப்பி வச்சிருக்கிற மூஞ்சில தேங்காய் சட்னியை? போய் மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு வாடி. ஸோ இவங்களுக்கு கழுவி போட்டே எனக்கு நேரம் போயிடும் போல். போய் வாஷ் பண்ணிட்டு வாடி. போகிறேம்மா. சரி நான் இந்த பாத்திரத்தை விளக்கி போடுறேன். ஏங்க நீங்க இப்ப வர்றீங்களா இல்லையாங்க? இதோ வந்துட்டேன். டக்குன்னு சாப்பாடு போடு. இருங்க தோசை வச்சு தர வேணாமா? இருங்க. இந்தாங்க தோசை. என்னடி தேங்காய் சட்னி பண்ணிருக்கிற? நல்லாவே இருக்காதுடி நீ செஞ்சா. அதுவும் கேவலமா இருக்கும். என்ன சொன்னீங்க? இன்னொரு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, செம்ம நல்லாமா. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு
சும்மா கீழே போட்டு இருக்கிறீங்க. என்னங்க நீங்களாம்? சாப்பிடுங்க தோசைய. கீழே விழுந்துருச்சு. ஏய் வேற தோசை குடுறி, கீழே விழுந்துருச்சு. தோசை கீழே விழுந்தா கேமரா சேர்த்து தான் கீழே விழுவும். தின்னுங்க சட்டுன்னு. கேமரால சட்னி ஆயிடுச்சு பாருங்க, தொடைங்க அதையும். சரி தொடைக்கிறேன் இரு. இப்பாடா நல்லா சாப்பிட்டுடலாம். இதுதான் இவ சுட்டு தாரா. செய் மீறியும். இந்தாடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி இந்த தட்டெல்லாம் விலக்கி போடலாம். அவ்வளோ